சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ராஜாங்க வந்து அவங்க சித்தப்பா கிட்ட ரொம்ப டென்ஷனாக கத்துறாங்க. என் தங்கச்சின்னு ஒரே காரணத்துக்காக தான் அவளை விட்டு வச்சேன், கல்யாணம் பண்ணணுமாம்மா என் பையனுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் இருந்த நிலைமையை தான் நம்ம பார்த்தோமே மாமா அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சேது வந்து ராஜாங்க காலில் விழுந்து, அப்பா நீங்கள் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எனக்கு போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்து காலில் விழுறாங்க. 2 பேரையுமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ராஜாங்கம். அடுத்த சீனில் செல்லப்பாண்டிக்கு வந்து கட்சியில் ஒரு பதவி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பொன்னாடெல்லாம் போற்றி விட்டு அறிக்கை வாசித்து சைன்லாம் பண்ணுறாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே ஹாப்பி. அதுக்கப்புறம் பொன்னாடை போற்றி விட்டுட்டு, சரி இனிமேல் நம்ம காட்டில் மழை தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. அடுத்த சீனில் இதை வந்து அவங்க அம்மா வந்து நம்ம தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, அப்பாவுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மலர் வந்து கேட்குறாங்க, அம்மா கிட்ட பேசுனியா அப்படின்ட்டு. ஆமாம், நம்ம மாமா சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக சேதுவும் வராரு. நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆர்வமாக. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே புவனா வந்து ஐயோ இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அடிக்கடி ஸ்கேன்லாம் எடுக்கக்கூடாது, நீங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம ஒரு டைம் தானே ஸ்கேன் எடுத்திருக்கோம், டாக்டரே ஒன்று எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை ஈஸ்வரி பார்த்துட்டு அவன் எவ்வளோ ஆர்வமாக கேட்குறான், ஆனால் இவன் மூஞ்சே சரியில்லையே, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் நீ நாளைக்கு காலையில் ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பாட்டு படிச்சுட்டே போகிறாரு. இவங்க எல்லாருமே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஈஸ்வரி வேற வந்து நாளைக்கு நான் உங்கள் கூட ஸ்கேன் எடுக்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன வீண் சிரமம் இருக்குது, நம்ம வீட்டு வாரிசு தானே, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தமிழுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. நேராக ரூமுக்கு போகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி திட்டுறாங்க, என் வாழ்க்கையை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நீயே ஆப்பு வச்சுட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி சம்மந்தியம்மா ஏதாவது பண்ணுவாங்க, நீ கொஞ்சம் அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு தேத்துறாங்க. கரெக்டாக சேதுவும் வராரு. நாளைக்கு என் குழந்தைய பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பாட்டெலாம் படிச்சுட்ருக்காரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது.